ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டி டிஜிகோல்டில் எப்படி நிறைய பெனிஃபிட் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்னோடய கோல்டு ஷாப்பிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்த போது நிறைய பேர் ஜிஆர்டி டிஜிகோல்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சைடில் இருக்க அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 ருபீஸ் பே பண்ணால் கூட போதும். ஒரு பேமெண்ட்டுக்கு 100னா டெய்லி 100 பே பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் 200 பே பண்ணலாம், 1000 ருபீஸ் பே பண்ணலாம், எப்படி வேணாலும் பே பண்ணலாம். நீங்கள் 330 டேஸ் இதோட ப்ரோக்ராமிங் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா தடவையும் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு கோல்டு ரேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி 3rd பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம 330 டேஸ் கம்ப்ளீட் ஆகி எடுத்தால் மட்டும்தான் அந்த பெனிஃபிட் ஆட் ஆகும். இல்லை 330 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பெனிஃபிட் நமக்கு கிடையாது அப்படி சொல்லி போட்டிருக்கு. அண்ட் இந்த பர்சன்டேஜ் நல்லா பார்த்துங்க 6th பாயிண்டில். ஸோ ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7%, அடுத்த 120 டேஸ்க்கு 5%, அதாவது ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு 7%, அடுத்த 4 மாதத்துக்கு 5%, அப்புறம் அடுத்து லாஸ்ட்டாக இருக்க 2 மாதத்துக்கு 3%, லாஸ்ட்டாக கடைசியாக வர 1 மாதத்துக்கு 1% அப்படிங்கிறது தான் இதோட கால்குலேஷன். ஸோ இதில் நம்ம வேஸ்டேஜ்லேயோ ஜிஎஸ்டிலேயோ எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. அதெல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். அப்புறம் இதில் கேஒய்சி நம்மளோட ஆதாரோ ஏதோ ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். நம்ம எடுக்கிற ஜுவல்லரியான வேஸ்டேஜ் அது எல்லாமே நம்ம தான் புக் பண்ணணும். அண்டு இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரீஃபண்டு நம்ம இப்போ இன்கேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்னா அதை ரீஃபண்டாக கொடுக்க மாட்டாங்க. அதை கால்குலேஷன்லேயே மைனஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்கும். நாமினி யார் அப்படிங்கிற நாமினி கேட்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது ஆப்ஷனல், நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்க தேவையில்லை. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே இந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு லாகின் ஐடி ஒன்று கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாவே இதோடது முடிஞ்சிருச்சு. ஸோ லாகின் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எப்படி இதில் பேமெண்ட் பண்ணலாம், எப்படி பேமெண்ட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, நம்ம எந்த ஸ்லாபுக்குள்ளே இருக்கோம், 7%குள்ளே இருக்கோமா, 5% இருக்கமா, 3% இல்லை 1% அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்குங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இதில் நம்ம ஒரு பிளான் தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நாளைக்கே இன்னொன்று ஓப்பன் பண்ணணுனாலும் ஓப்பன் பண்ண முடியும். எவ்வளோ அக்கௌண்ட் வேணுமாலும் நம்ம இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அதோட பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு நமக்கு 7% கிடைக்கிது. அடுத்த 120 டேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5% தான் கிடைக்கிது. அதாவது 2% கம்மியாக தான் கிடைக்கிது. ஸோ நம்ம இதில் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அதை ஒரு அக்கௌண்ட்டில் பே பண்ணிக்கலாம். அந்த 4 மந்த்ஸ் முடிஞ்சு 5th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூவாக நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது எல்லா டைமுமே நமக்கு அந்த 7% ஸ்லாப்லேயே இருக்கும். பட் த திங் இஸ், எனக்கு காயின் மட்டும் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுதோ அந்தளவு கம்மியாக 1/2 கிராம் காயின்ஸோ இல்லை 1/4 கிராம் காயின்ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கீழே டு மேக் அ பேமெண்ட் அப்படின்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ வெயிட் சேர்த்துருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், எப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோட மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிற என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் சேர்த்துருக்கேன். பட் என்னோட டோட்டல் அமௌண்ட் பாருங்கள், நான் 13,000 கூட நான் டோட்டலாக பே பண்ணல. பே பண்ணாமே எனக்கு 1 கிராம் கிடச்சிருக்கு. இதை தான் நான் அந்த ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் 1 by 1
நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இருக்க இந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இதில் பாருங்கள், என்னோடய டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கு, எவ்வளோ வந்து வெயிட் அக்குமுலேட்டட் கொடுத்துருக்கு, பெனிஃபிட் வெயிட் வந்து பாருங்கள், பெனிஃபிட் வெயிட்டு எனக்கு வந்து 121 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 கிராமும் ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு 100 மில்லிகிராமும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் டிஜி கோல்டில். ஸோ இந்த பெனிஃபிட் கிராம்ஸ் தான் நமக்கு அட்வான்டேஜ். என்னோடது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 107, 105, 106 அந்த மாதிரி தான் வந்து பே பண்ணியிருப்பேன் ஒழிய எங்கேயுமே வந்து 200, 300, 500, 1000 அந்த மாதிரி நான் வந்து பே பண்ணியிருக்கவே மாட்டேன். என்னோடது ஃபுல்லாக நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பே பண்ணும்போது. நான் ஒரே நாளே 500 பே பண்ணியிருக்கேன், 1000 வந்து பே பண்ணியிருக்கேன். பட் 500 பே பண்ணுறேன்னா அதை 5 பேமெண்ட்டாக பண்ணுவேன். 1000 ருபீஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா அதை 10 பேமெண்ட்ஸாக பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் ஆகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி அதில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் பே பண்ணியிருக்க ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,845, அதுக்கடுத்து வந்து 15,315, இந்த மாதிரி வந்து எல்லா அமௌண்ட்டுமே நான் வந்து ஜாஸ்தியாக தான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் கோல்டு ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. 14,040 ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நான் ஜாஸ்தியான அமௌண்ட்டில் தான் வந்து பே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிது அப்படிங்கிறதுனால நான் வந்து 13,000 கூட கொடுக்காம நான் 1 கிராம் வந்து காயின் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே 15,000க்கு மேலே தான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே 14,820. ஸோ நீங்கள் வந்து என்ன ஜாஸ்தி அமௌண்ட் வந்து பே பண்ணாலும் அதை விட 2,000 3,000 வந்து கம்மியான கோல்டு ரேட்லேயே வந்து உங்களால் இதில் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். பாருங்கள், நான் பே பண்ணியிருந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 12,994 ரூபாய் நான் வந்து டோட்டலாக பே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிடைச்ச டோட்டல் கிராம்ஸ், அதாவது நான் வாங்கின கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.986 கிராமு. எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சது 0.121. ஓகேங்களா? இதை போட்டிங்க அப்படின்னா என்னோடய ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,738 ரூபா. நான் ஸ்க்ரோல் பண்ணி ரேட்டெல்லாம் காட்டினேன் பார்த்தீங்களா? அதில் எல்லாத்துலேயுமே நான் 15,000, 14,000, 13,000 அப்படின்னு தான் வந்து நான் வந்து பே பண்ணியிருந்தேன். பட் என்னோடய ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11,738 ரூபா தான் வந்து காட்டுது. ஸோ இதுக்கு தான் வந்து சில ட்ரிக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டண்டான கால்குலேஷனை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து ஜாஸ்தி பெனிஃபிட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை சூஸ் பண்ணணும். 0.00751 மல்டிப்ளை பை டுடேஸ் கோல்ட் ரேட். ஓகேங்களா? நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 15,000 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வேல்யூவோட நான் 15,000 போட்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 112.65 அப்படின்னு கிடைக்கிது. ஜிஆர்டியில் வந்து ஹோல் நம்பர்ஸாக தான் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ண முடியும். ஓகேங்களா? தங்கமயிலெலாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.6, 0.5 அந்த மாதிரிலாம் வந்து மிடில் வந்து பே பண்ணலாம். பட் அந்த மாதிரி இதில் பண்ண முடியாதனால 113 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அதே நீங்கள் வந்து 14,000 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 105.14 அப்படின்னு வருது. அப்போ வந்து நீங்கள் 106 ரூபா பே பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே இப்போ 13,000 கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா இதே இந்த 0.0075 இந்த 13,000 மல்டிப்ளை பண்ணி போடணும். 13,800க்கு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 103.638 அப்போ நீங்கள் 104 ரூபா வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ 12,900 நான் போடும்போது 100 ரூபாய்க்கு கம்மியாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க வேல்யூக்கு நீங்கள் இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 12,900 போடும்போது 96 ரூபா, இதை வந்து நம்ம 97 வந்து பே பண்ணுவோம். ஸோ 97 ஜிஆர்டியில் பே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 13,200ன்னு போட்டிங்க அப்படின்னா 99.132 அப்போ நீங்கள் 100 ரூபாயா போடலாம். ஸோ இந்த கால்குலேஷன் எப்போலேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து 13,200
இதிலிருந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 13,100ன்னு போடும்போது கூட 99 ரூபா தான் நம்ம பே பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ 13,200 அதுக்கு மேலே கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டு இன்ட்டு 0.00751 அதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வர வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஏன் நான் உங்களை வந்து 0.00751ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடும்போது உங்களுக்கு கிராம்ஸ் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா 0.008 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். அந்த 8 மில்லிகிராம்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 மில்லிகிராம் வந்து போனஸாக கிடைக்கும். ஸோ 8 மில்லிகிராம் நம்ம வந்து பே பண்ணியிருப்போம், ப்ளஸ் வந்து 1 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறத பர்சன்டேஜில் பார்க்குறதுக்கு நமக்கு 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிதா, ப்ளஸ் 8 மில்லிகிராம் வந்து நம்ம வாங்கியிருந்தது, இதை ரெண்டே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.125 கிடைக்கிது. அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ 12.5% வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஜிஆர்டியில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 7%, பட் இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5% வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் அதே அந்த 0.0075 வந்து போடாமல் சும்மா நீங்களாக போட்டு ஒரு 0.009 கிராம்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு 1 மில்லிகிராம் தான் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை வந்து பாருங்களேன், இப்போ அந்த 1 மில்லிகிராம் டிவைட் பை நீங்கள் வாங்கின 0.009 வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 11.11%, அதாவது 11.11% தான் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் அதே அந்த 0.00751ஆல் மல்டிப்ளை பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கிடைக்கிது அப்படின்னா 12.5% கிடைக்கிது. இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தவங்க அப்படியே டிவைட் பை அதை 100ன்னு போட்டு பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பே பண்ணுறவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க 0.01 மில்லிகிராம் வந்து வாங்கியிருப்பாங்க, அதுக்கு பெனிஃபிட்டாக வந்து 1 மில்லிகிராம் கிடைக்கும். அதாவது 10 மில்லிகிராம் வாங்கியிருப்பாங்க, 1 மில்லிகிராம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் பர்சன்டேஜ்னால் வந்து 10%. இது எல்லா கால்குலேஷன்லேயும் வந்து பார்த்தாலும் பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 0.008 அப்படிங்கிறத வந்து நம்ம பே பண்ணி 0.001 மில்லிகிராமை வந்து பெனிஃபிட்டாக வந்து வாங்குறது தான். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு அந்த கால்குலேஷனை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் 13,735, அதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 103 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னா 104 ருபீஸ் வந்து நான் வந்து பே பண்ணணும். உங்களில் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம், ஏன் நான் அந்த 0.00751 அப்படிங்கிறத வந்து போடுறேன் அப்படின்னா நம்ம ஜிஆர்டியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, 7% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெண்டையும் இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 0.00751ஓட 7% மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4th டிஜிட்டில் வந்து 5 வருது. அந்த 4th டிஜிட்டில் வந்து 5 வந்தால் தான் நமக்கு வந்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் வந்து ஆட் ஆகும். ஸோ இது அந்த 7% வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆட் ஆகாது. இதை நான் வந்து ரொம்ப கால்குலேஷன்லாம் பண்ணி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். இதே நீங்கள் இப்போ 5% ஸ்லாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த 0.0075ஓட 5 வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4th டிஜிட்டில் வந்து 3 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது பண்ண முடியாது. ஸோ 5% ஸ்லாப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 0.00951 போட்டால் கூட அந்த 4th டிஜிட்டில் வந்து 5 வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து 0.001 மில்லிகிராம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அதாவது 10 மில்லிகிராம்ஸ் வந்து பே பண்ணால் மட்டும்தான் 1 மில்லிகிராம் வந்து கிடைக்கும் நீங்கள் 5% ஸ்லாபில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இப்படி தான் இதோட கால்குலேஷன் வந்து நான் டிரைவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் 13,735 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதோட அந்த மேஜிக் வேல்யூ 0.00751 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 103 சம்திங் வருது. ஸோ நம்ம 104 ருபீஸ் வந்து ஜிஆர்டியில் வந்து பே பண்ணணும். இப்போ நம்ம 104 வந்து பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும், ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து போனஸாக கிடச்சி 9 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஆட் ஆகும் நம்ம பே பண்ணுற அந்த 104 ருபீஸ்க்கு. ஓகேங்களா?
ஓகேங்களா? அப்போ வந்து இதலோட ஒரிஜினல் ரேட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 104 டிவைட் பை நம்ம வாங்கின கிராம் 0.009 வந்து போட்டிங்க அப்படின்னா 11,555 ரூபா. ஓகேங்களா? எனக்கு ரேட் என்னவாக இருந்தது 13,735 ரூபாயாக இருந்தது. ஆனால் எனக்கு எவ்வளோவில் கிடச்சிருக்கு அப்படின்னா 11,555 ரூபாயிலே இது வந்து கிடச்சிருக்கு. ஒரு 2,179 ரூபா கோல்டு ரேட்டு கம்மியாகவே வந்து இதில் நான் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு இதை இன்னும் தெளிவாக வந்து காட்டணும் அப்படின்னா ஜிஆர்டியோட பேஜ்லேயே நான் வந்து காட்டுறேன். கீழே இருக்க அந்த மேக் அ பேமெண்ட் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து போயிட்டு பே நவ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த பே நவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரேட்டு 13,735. நான் இப்போ 100 ரூபான்னு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிராம் வந்து 7 மில்லிகிராம் 1 பெனிஃபிட் ஆடாது. இதை நான் ஒவ்வொரு ருப்பீஸ் அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள். ஸோ 101 2 போடுறேன். இப்போ 2 போட்டால் அதே தான் இருக்குது. ஸோ 3 போடுறேன், அதே 7 மில்லிகிராம் தான் வந்திருக்கு. 4 அப்படின்னு நான் வந்து மாற்றும் போது என்ன மாறுதுன்னு பாருங்கள். வெயிட்டும் வந்து 8 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு வந்து மாறுது. பெனிஃபிட்டும் வந்து 1 மில்லிகிராம் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? அதே இப்போ நான் வந்து இதை என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலும் 105 106 அந்த மாதிரி நான் என்ன வேல்யூ வந்து நான் போட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த 8 மில்லிகிராம் அப்படிங்கிறதும் இந்த பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் அப்படிங்கிறதும் மாறாது. நீங்கள் 104 ரூபா பே பண்ணாலும் இதே அமௌண்ட்டு தான். நீங்கள் 109 ரூபா இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், 109 111 112 இந்த மாதிரி எந்த ரேட்டை வந்து நீங்கள் போட்டு பார்த்தாலுமே வந்து இதோட இது வந்து சேமாகவே தான் வந்து இருக்கும். எப்போ வந்து மாறுது அப்படின்னா 115க்கும் வந்து மாறலை, 116க்கும் வந்து மாறலை, 117க்கு தான் வந்து மாறுது. 117 ரூபா, அதாவது 104 ரூபாலேருந்து 117 ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து 8 மில்லிகிராம்ஸ் வந்து கோல்டாகவும் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாகவும் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் தான் அந்த 0.00751 இன்ட்டு டுடேஸ் கோல்டு ரேட் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நான் இப்படி தான் வந்து ஜிஆர்டியில் வந்து பே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ரேட்டை பார்த்துட்டு கால்குலேட்டரில் போயிட்டு 0.00751 மல்டிப்ளை பை ரேட்டை வந்து போட்டுட்டேன் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து நான் வந்து போட்டுருவேன். இதை தாண்டி நீங்கள் எந்த பேமெண்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இது வந்து ஜாஸ்தி பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நான் 104 ருபீஸ் வந்து போடும்போது எனக்கு வந்து 8 மில்லிகிராம் வந்து கோல்டாகவும் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாகவும் வந்து ஆட் ஆகுது. அதையே நான் இப்போ 5 டைம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 104 × 5 520 வந்து நான் போடுறேன். 520 போட்டால் ஆனால் எனக்கு வெயிட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 38 மில்லிகிராம்ஸ் தான் கிடச்சிருக்கு. அங்கே எனக்கு எவ்வளோ கிடச்சிது 8. அப்போ எனக்கு இங்கே 40 கிடச்சிருக்கணும், 2 மில்லிகிராம் கம்மியாக கிடச்சிருக்கு. பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எனக்கு 1 கிடச்சிருந்தது. ஸோ 5 டைம்ஸ் அப்படிங்கும் போது வந்து 5 மில்லிகிராம்ஸ் கிடச்சிருக்கணும், பட் 3 மில்லிகிராம்ஸ் தான் வந்து கிடைக்கிது. அதனால தான் வந்து நான் அவங்ககிட்ட எப்போவுமே வந்து சொல்கிறது பல்காக வந்து அமௌண்ட்டை வந்து போடாதீங்க. இப்போ நான் வந்து 104லேருந்து 520 5 டைம்ஸ் வந்து போட்டதுக்கு எனக்கு வந்து பெனிஃபிட்டில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லிகிராம் வந்து லாஸு, கோல்டாக அக்குமுலேட் ஆகிறதுலேயே வந்து எனக்கு 2 மில்லிகிராம் வந்து லாஸு, டோட்டலாக வந்து 4 மில்லிகிராம் லாஸ் தான் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 500 நான் போடும்போதே 4 மில்லிகிராம் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து பல்கான அமௌண்ட்டாகவே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க. ஸோ பல்கான அமௌண்ட் போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போடுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேமெண்ட்டை எப்போவுமே வந்து 100 ரூபா 101 ரூபா அந்த மாதிரி வந்து போடுங்க, பல்காக வந்து போடாதீங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா என்ன கோல்டு ரேட்டோ அதோட 0.00751 அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை வந்து போய் போட்டு பே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹோல் வேல்யூவாக போட்டு பே பண்ணுங்கள். அண்ட் அது எதுலேருந்து எது வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா 13,200 ரூபாயிலேருந்து இந்த வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இன்கேஸ் கோல்டு வேல்யூ வந்து 13,200 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 100 ருப்பீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதை இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.